அவர்கள் இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, திமுக ஆட்சியில் எல்லாத்துக்கும் கலெக்ஷன் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் எல்லாமே சொல்கிறாரு. ஓகே, பட் இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த 9 ஆண்டு காலமாக நெருப்பில் இருந்த மாதிரி இருந்தேன்னு சொல்கிறாரு. ஓகே, அதுவும் பாயிண்டில் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது இப்போ என்னென்னா, இப்போ காற்று வந்து பனையூர் பக்கமாக வீசிகிட்டு இருக்கு. பனையூர் பக்கமாக வீசில புயல் காற்று வந்து அங்கே அடித்து நின்றுட்டு இருக்கு போல். கரையோரமாக ஒதுக்குன மாதிரி பனையூரில் ஒதுக்கி விட்டாங்க. இப்போது பனையூரில் இருந்து என்ன பண்ண போகிறாரு ஐயா, அந்த கட்சியில் இணைஞ்சி அந்த கட்சியில் ஊழல் குற்றச்சாட்டு சட்ட ஒழுங்கு சீர்கேடு எது நடந்தாலும் நான் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வரீங்க. அதுதானே சொல்ல வரீங்க. கூட்டணி கட்சியிலே இருந்தாலும் தப்பு நடந்தால் தப்புன்னு சொல்கிறவன் தான் கூட்டணி கட்சியில் இருக்கிறதுக்கான மரியாதையே. அவர் தான் மக்களுக்காக நிற்கிற ஒரு மனுஷன். அவன் தான் உடனே வந்து இவர் சொல்கிறாப்புல கலெக்ஷன் கோகோன்றாரு. ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்க, இது ஏற்கனவே விருதுநகரில் இதே போல் ஒரு பிரச்சனை